அடுத்ததான் இங்கே வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு வெல்விஷராக வந்திருக்கார். எஸ், இப்படி ஒரு க்ரூ, ஒரு யங் க்ரூ பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு ரியோராஜ் அவர்களுக்கும் அண்ட் ஒய்எஸ்ஆருக்கும் சேர்த்து தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இவர் வந்து தலைவரை ரசிக்கக்கூடிய ஒரு தளபதி, கான் அப்படின்ற அந்த மூவி ஜானரில் ஒரு அதிபதி அப்படி கூட சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய எஸ்டிஆர் வச்ச அதிரி புத்திரியா களமிறங்க காத்து கொண்டே இருக்கும், முழித்து கொண்டே இருக்கும் தேசிக் பெரியசாமி அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. உங்கள் பலமான கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஆர்ட் டைட்டிலே சூப்பராக இருக்குது, யூத்ஃபுல்லாக நல்ல என்டர்டெய்னிங் ட்ரெய்லருங்க. வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சார் வச்சு பண்ணது செம்மையாக இருந்தது. சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. 4 பேருக்கும் போஸ்டரில் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே. ட்ரெய்லர் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரியோ சூப்பராக இருக்கீங்க. உங்கள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஊர் கலர். டஸ்கியா சூப்பராக இருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக ஒரு வைப், நல்ல வைப் இருக்குது ட்ரெய்லரில். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார், உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மளோட எஸ்டிஆர் 50 நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான். அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் எதை பற்றியுமே பேசலை, வேறு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யுவன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தெம்பாக எங்களுக்கு இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது நம்ம படத்தை பற்றி அப்போ பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இளன், பியார் பிரேமா காதல், இப்போ இந்த ஃபில்ம், அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. பிரதர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே யுவன் சாருக்கு என்ன வேணா பண்ணுவேன். இப்போ வரும்போது கூட தேசிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், யுவன் சாருக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற அந்த மாதிரி தான். லைக் என்னோட பிகினிங் இங்கே தான். இப்போ தேசிங்க சொன்ன மாதிரி ஒரு படம் ட்ராப் ஆனது மாதிரி இருந்த டைமில் எப்போ யுவன் சாரை மீட் பண்ணாரோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. எனக்குமே லைஃப்பில் வந்து நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், பியார் பிரேமா காதலுக்கு முன்னாடி. ஸோ அது ரிலீஸே ஆகலை. ஸோ அது மாதிரி ஒரு டவுனான ஃபேஸில் இருக்கும்போது தான் யுவன் சாரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அந்த மேஜிக் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து பற்றி சொல்லணும்னா, ரொம்ப இந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. இப்போ தான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். வரதுக்கு முன்னாடி வந்து வினோத் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பியார் பிரேமா காதல் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹம்பலாக சொன்னார். ஆனால் அதோட நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சூப்பராக ட்ரெய்லர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்குது. அப்போ சார் அந்த ஆசம் கிசா சாங் வந்து ரொம்ப வேறு லெவல் இன்ட்ரெஸ்டலாக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யுவன் சாரை வந்து நிறைய பேர் இருக்குல்ல யுவன் சாருக்கு. ட்ரக் டீலரு, மாடர்ன் மேஸ்ட்ரோ, அப்புறம் கிங்கு, இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அவருக்கு கொடுக்குற ஒரே பேர் வந்து இந்த படத்தோட டைட்டில் தான், இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட். ஸோ நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன், யுவன் சார் படத்தில் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சார்ட்டே சொல்லிட்டு இருப்பேன், உங்கள் டீம்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு அவரை பிடிக்கும் எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஹியர். அண்ட் ஆல்சோ ரியோ பிரதர், சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபர்ஸ்ட் படமும் செம்மையாக இருந்துச்சு. இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் பிரதர், பயங்கர ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்க. நான் பார்த்தேன், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க கிசா பாட்டு கீழே இருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர். நன்றி. அண்ணா என்ன திட்டுவாங்கண்ணே, நான் அங்கே தான் பேசுவாங்கன்னெலாம் சொல்லியிருக்கேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஹலோ, வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வீட் ஆர்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, ரியோ, சிவா எங்கள் கிளி, அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன். அது பெரிய பிளெஸிங் சார். ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஆர்ட், நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லாமல் லைஃப்பை கடக்க முடியாது. இல்லை ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல, அந்த கவுண்டமணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னன்னு சொல்ல. சரி, அது எப்படி தான் தோணுச்சு தெரில. நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ.
நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது, கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகாது. போன படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமும் ஹிட் ஆகும். உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும். என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நான்லாம் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான், அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார், சூப்பர் மியூசிக் சார், இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்த்தா தான் நர்வஸ் ஆகிறேன், இல்லைன்னா ஜாலியாக இருப்பேன். தேங்க்யூ. வேறு என்ன, பிளாக் ஷிப் அண்ணே என்ன சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷிப் டிவி, சன் டிவியை பீட் பண்ணுற போல இருக்க நீ. என்னை கண்டென்ட் ஆக்காதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இல்லை எங்களுக்கு ஒரு ஆசைண்ணே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டு தான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு லவ் யூ ஸ்வீட் ஹார்ட், என் முன்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி. நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இப்போ அவங்கள கூப்பிட்டு நான் இப்போ வீட்டுக்கு போகணும். பண்ணுறோம் சார். உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க, இங்கே வரேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே, அப்புறம் என்ன பேசலாம். பயம் இல்லை, அதெல்லாம் பயம் இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் அருணாச்சலம், லவ் டுடே, லவ்வர், இன்றைக்கி ட்ரெண்டிங் காமெடியன், இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். வேறு எதாவது சொல்லணுமா? போதும். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, லவ்யூண்ணே, லவ்யூண்ணே.